கொளத்தூர் தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களையும் இவிஎம்களையும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பரிசோதனை செய்வது செக் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்றையுடன் நிறைவடைந்திருக்கிறது. எடுத்துக்கொண்ட 14 இயந்திரங்களில் ஏறக்குறைய 5 இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவருடைய பெயர் இருந்திருக்கக்கூடிய அந்த பேலட் யூனிட் ரெகக்னைஸ் செய்யப்படவில்லை. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் நடந்த அந்த சோதனை முழுமையாக முடிந்துவிட்டது. எந்த குளறுபடியும் இல்லை, எல்லாம் சரியாகத்தான் போயிருக்கிறது, ஒரு சிறு தவறுகள் நடந்துள்ளன, அவ்வளவுதான் அவன்கிட்ட சொல்லி தேர்தல் ஆணையம் மூடிவிட்டது. மாறாக இந்த சோதனையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு பங்கேற்ற திரு என்ஆர் இளங்கோ, மூத்த வழக்கறிஞர், அவர் வெளியில் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு அந்த குளறுபடிகள் நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்ல நாங்கள் 14 தொகுதியை தேர்ந்தெடுத்து 14 வாக்குச்சாவடிகளை தேர்ந்தெடுத்து பண்ணோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 வாக்குச்சாவடிகள்ல இவிஎம் வேலையே செய்யல. அதாவது 3 வாக்குச்சாவடி பயன்படுத்தப்பட்ட விவிபேட் எந்திரங்கள் இங்க சோதனையின் போது வேலையே செய்யல. அதே மாதிரி பல இவிஎம்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் சீலில் அந்த டேகில் லேபிளில் எந்த பேர் எதுவுமே இல்லை. அதாவது அதுதான் பயன்படுத்தப்பட்ட மிஷினா கிடையாது. இது இன்னொரு பக்கம். இப்போ மார்க் போலிங் மட்டும் பண்ணுறாங்க. மார்க் போலிங் பண்ணிட்டோன்னா அது சரியாக வந்துடுச்சு அப்படின்றாங்க. தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஒரு 500 to 1400 ஓட்டு போட்டு அது வந்துட்டு கரெக்டாக இங்கே இதில் என்ன வருதோ அதே மாதிரி விவிபேட்டில் காட்டுதா, ஓகே 2 சரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அது அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, பல மிஷின்கள் அதுக்கப்புறமும் வந்துட்டு பல மிஷின்களில் வந்துட்டு சின்ன தவறுகள்லாம் ஏற்பட்டது. அது சின்ன தவறுகள் என்ன அப்படின்றத அவர் சொல்லலை. தொலைக்காட்சி பேட்டியில் வந்து அவர் சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர்கள் எடுத்த பேட்டியில் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு பதிலாக வேற ஒரு 6 பூத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஒரு 6 பூத்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த 6 பூத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூத் நம்பர் 208. அந்த 208ல் வந்துட்டு எடுத்து வச்ச போது அந்த பேலட் அந்த மெயின் கண்ட்ரோல் யூனிட்டோட கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய பேலட் யூனிட்ஸ் வந்துட்டு 3. ஏன்னா அங்கே 36 பேர் போட்டிட்டாங்க. ஸோ ஒரு பேலட்லேயும் 12 பேர் இருந்தது இல்லைங்களா. அதில் முதல் பேலட்டில் வந்துட்டு ஸ்டாலினுடைய பேர் இருக்குது. ஏன்னா ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதெல்லாம் மேலே வந்துடும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாட்டின்படி. அந்த பேலட் மிஷின் எல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ண உடனே ரெகக்னைஸ்டு இது சொல்லும். அந்த மிஷின் ரெகக்னைஸ்டு, பேலட் யூனிட் ரெகக்னைஸ்டு அப்படின்னு 1, 2, 3 வரும். அதில் ஸ்டாலின் இருக்கக்கூடிய அந்த விசைப்பலகை வந்துட்டு ரெகக்னைஸ் ஆகலை கடைசி வரைக்கும். இதை என்னன்னு சொல்லுவீங்க? பயன்படுத்தப்பட்ட அதே கண்ட்ரோல் யூனிட் தான் வந்துட்டு இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது பேலட் யூனிட் ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. அப்போது இந்த இதில் இருக்க பேர் ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு எங்கே போச்சு? விழுந்திருக்குமா? முதல்ல இதை யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக என்ன இலங்கை விளக்கல. நான் கேட்குறேன் அந்த கேள்வியை. அப்போ இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குமா? ஒரு சிம்பிள் ஆர்டினரி சிம்பிள் ஸ்டாண்ட் அலோன் மிஷின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை. அப்போது இதில் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது? அப்போ இந்த மாதிரி அங்கே அந்த பூத்தில் கட்டுறது 258 பூத்தோ 225 பூத்தோ அங்கே இருந்தது. அவ்வளோத்தையும் பண்ணால் எவ்வளோ குளறுபடிகள் வரும்ன்றதை நீங்கள் பாருங்க. அதெல்லாம் வச்சுதான் 30% அப்படின்னு சொல்றாரு அவர். உள்ளபடியாக ஸ்டாலின் கேட்டது எவ்வளவு? 14 பூத்தில் மட்டும் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த 14 பூத்துலையும் குளறுபடிகள் இருந்ததுனால வேற ஒரு 6 பூத்து அப்படின்னு சொல்றீங்க. 6 பூத்தை எடுத்து வச்சுட்டு பார்க்குறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு குற்றம். இப்போ நீங்க பாருங்க, இது மக்களினுடைய தலையெடுத்தை தீர்மானிக்கக்கூடிய, அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். மக்கள் வாக்களிக்கிறாங்க. இதுல இந்த மிஷின்கள்லாம் எப்படி விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லணும். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த திரு எஸ்.வை. குரேஷி 2011 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போது அவர் தான் இருந்தார்.
ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், நேர்மையானவர். என்னை பொறுத்த வரைக்கும் த லாஸ்ட் கடைசி விவசாயின்ற மாதிரி த லாஸ்ட் ஒரிஜினல் நேர்மையான ஒரு தலைமை தேர்தல் அலுவலர்னு அவர் தான். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் இருக்கும் போது தான் இந்த விவிபேட்டுடைய டெஸ்டிங் நாங்கள் பண்ணோம். எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் பண்ணிட்டோம். அஸ்ஸாமில் மேலே ஹைலாண்டில் ஹீட் எக்ஸ்டென்ஸ் இன்டென்ஸ் ஹீட் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பண்ணால் எல்லா இடத்துலையும் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியாப்பட்ட விவிபேடு இங்கே எடுத்தாந்து ஸ்ட்ராங் ரூமில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்தா வேலை செய்யல. இதில் என்ஜினியர்ஸ், பெல் என்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதனுடைய என்ஜினியர்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இந்த டேக்ல என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா அது ஹியூமன் எரர். இது ஏன் வேலை செய்யல அப்படின்னோம்னா மிஷின் எரர். எதனால அந்த மிஷின் எரர் வருதுன்னா அது தெரியல. எல்லாமே பாருங்க, அங்க பயன்படுத்தப்பட்ட மிஷின் இங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இதுலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆக நல்லா நடந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லுது? எங்க பேலட் யூனிட் ரெகக்னைஸ் ஆகல, நீங்க எடுத்து வைக்கிற கண்ட்ரோல் யூனிட்ல வந்து டேக் இல்ல, சீல் இல்ல, எப்படி இதெல்லாம் மாறுச்சு? மாற காரணம் என்ன? மாற காரணம் மோசடி தான் காரணம். வேற என்ன? ஸ்டாலின் என்னைக்கு கேட்கிறாரு முதல்ல வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சுன்றீங்க. நீங்க வந்துட்டு இப்போ போய் 500 to 1100 ஓட்டு போட்டு மார்க் போரிங் பண்ணி நீங்க அது வேலை செய்தா இல்லையான்றதை நீங்க காட்ட நினைக்கிறீங்க. அதுக்குன்னு சரியா மெஷர் தந்து வச்சிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பண்ணிட்டீங்க. இதை பாருங்க, ஸ்டாலின் என்னைக்கு அந்த புகாரை சொன்னாரு? 4ஆம் தேதி தேர்தல் வருது, 7ஆம் தேதி அந்த முடிவை அதை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு எப்படி? ஒரு பூத்துக்கும் கிட்டத்தட்ட 40,000க்கு மேல பணத்தை கட்டிடுறாரு அவர். 14 to 4 என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 28, 56, 60,000 ரூபாய் கட்டிட்டாரு. 6 லட்ச ரூபாய் கட்டிட்டாரு அவர். கட்டிடத்துக்கு பிற்பாடு நீங்க எப்போ அதை பண்ணணும்? 7ஆம் தேதி கட்டி முடிச்சா ஒரு 14ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ஒரு 7 நாள் 8 நாள்ல பண்ணலாம் இல்ல? ஏன் 2.5 மாசம் கழிச்சு பண்ணீங்க? இதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன நான் கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த விவிபேட்ல இருக்கக்கூடிய சீட்டுகள்லாம் அழிஞ்சு போட்டோம். அழிஞ்சு போட்ட உடனே ஒப்பிடுறதுக்கே வாய்ப்பு இல்லையா? அப்புறம் எங்க ஒரு வெரிஃபிகேஷன்? வெரிஃபிகேஷன் என்ன? இவிஎம்ல பதிவான ஓட்டம் விவிபேட்ல பதிவான ஓட்டம் சரியா டாலி ஆகுது, அதான வெரிஃபிகேஷனு. அதுக்கான வாய்ப்பே இல்லையா? நீங்க வாய்ப்பே இல்லாத எப்படி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இதை நீங்க சொல்ல முடியும்? அதை எப்படி ஒத்துக்கிறது? நான் சொல்றது சரிங்களா தோழர்களே? வெரிஃபிகேஷன் என்னது? அங்க வேலை செஞ்சபடியே அதே இன்புட்டை வச்சுல நீங்க பார்க்கணும். அதே இன்புட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு இன்புட்ல எல்லாமே அழிஞ்சு போச்சு கிடையாது. இவங்க எல்லாத்தையுமே புது ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. செக்கிங்னா என்ன? எல்லாம் சரியா இருக்குதா? வெரிஃபிகேஷன் என்ன? ஓட்டு போட்டு இப்போ ஓட்டு போட்டு அவங்க சரி பண்றாங்க, சரி பார்க்குறாங்க. அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆனா இந்த தேர்தல் நல்லா நடந்தது, நியாயமா நடந்தது, நேர்த்தியா நடந்தது நம்ம ஒத்துக்கிறோம். அது இந்த நாட்டில் இருக்க பத்திரிகைகள் எழுதுறாங்க, அப்படியே ஒத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க தோழர்களே. தோத்துட்டீங்கன்னா நீங்க கேஸ் போடுவீங்க, ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சா ஏன்டா கேஸ் போட போறோம்? நாங்க தான் கேட்குறோம். 234 தொகுதி விவிபேட் என்னன்னு தான் சொன்னோம். பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதி எண்ணுங்க. இவிஎம்ல பதிவானதையும் விவிபேட்ல பதிவானது எத்தனை தொகுதியில டாலி ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதான் அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்களே, பதிலே சொல்றது இல்லை. பணம் கட்டு அவ்வளவுதான். ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் படின்றான், வழிகாட்டுதலின் படின்றான். எங்க வந்து அது மாதிரி நீங்க பண்ணீங்க? 2.5 மாசம் கழிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான்னு உச்சநீதிமன்றம். திரு என்ஆர் இளங்கோவன் இந்த வகையில் முக்கியமா அதை போடணும். 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி கட்டிட்டோம். அதுக்கு எதுக்கு ஜூலை 29ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க? எதுக்கு அந்த காலதேவதம் பண்றீங்க? ஒரு 4 நாள்ல முடிக்கக்கூடிய ப்ராசஸை 14ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி முடிச்சுட்டு இருக்கலாமே. எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம்ல. மாட்டிக்குவீங்க. அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்களை இப்படி பண்ண சொல்லுது. புரியுதுங்களா? இப்படித்தான் ஒரு தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு தொடர்கள். இந்த அயோக்கியத்தனத்தை உடைப்பதற்காகத்தான் நாங்கள் மக்கள் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த மக்கள் இயக்கத்தின் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம்
நாளன்னைக்கு நாங்கள் நடத்துகிறோம். அந்த டேக்கை கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அந்த பார்த்துங்க. பெரிய அளவுக்கு மக்கள் இயக்கத்தின் மூலம் இந்த EVM இந்த எலக்ட்ரானிக் ப்ராசஸையும் ஒழிச்சு கட்டிட்டு மறுபடியும் பேலட்டில் வரணும். நம்ம பேப்பர் பேலட்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கான நியாயம் கிடைக்கும், சரியான ஆட்சி அமையும். இல்லாட்டி அங்கே மோடி, இங்கே விஜய், அங்கே இன்னொருத்தன் எவன் வேணாலும் வரலாம். நாடு நாசமாக தான் போயிட்டுருக்கோம். மாற்ற வேண்டும். இதை மாற்றாமல் எதை மாற்ற முடியாது. மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.